ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். கரைப்பகுதியாக பார்த்து துணி 4 மடித்து போட்டுக்கோங்க. 4 துணி இருக்கணும், 2 ஃபோல்டு நம்ம பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு ஸ்லீவோட உயரம், ஸ்லீவோட சுற்றளவு எடுத்து ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வந்து நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. லைனிங் இல்லாமல் எப்படி துணி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன். அது ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ பேக் பார்ட் எடுத்துக்கலாம். நேரே ஒரு கோடு போட்டுட்டு 1.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு கோடு போட்டுட்டு நம்மளுடைய சுற்றளவுக்கு ஏற்றவாறு நம்ம எடுத்துகிட்டு ஹைட்டு குறிச்சிக்கலாம். ஹைட்டை குறிச்சிட்டு நெக்கு வித்து ஷோல்டர் அளவு குறிச்சிக்கலாம். ஷோல்டர் ஸ்டிச்சிங்காக அரேஞ்சு விட்டுருக்குறேன். விட்டுட்டு ஆம்கோல் அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்கோட உயரம் குறிச்சிருக்கிறோம். அந்த நெக்கு வித்தையும் நெக்கோட உயரம் எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்தையும் கோடு போட்டுட்டு வளைவு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் அளவு எடுத்துருக்கிறேன். நம்ம பக்கம் எப்போதுமே ஃபோல்டு இருக்கும்படியாக நீங்கள் போட்டுக்கோங்க துணியை. இந்த இடத்துல நம்ம சுற்றளவு குறிச்சிட்டு 1.5 இன்ச்சுக்கு தையலுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ வளைவு எடுத்துக்கலாம், வரைஞ்சிக்கலாம். வளைவு வரைஞ்ச பிறகு சைடு கோடு போட்டுக்கலாம். இது நம்மளுடைய இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவுலேருந்து ஸ்டிச்சிங்காகவும் நம்ம விடணும். ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச்சு விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி துணியை கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டரில் லைட்டாக சாய்வு கொடுத்துக்கோங்க. ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கீழே நம்ம அதிகமாக கோடு போட்டோம் இல்லையா, அதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. நல்ல துணியில் கட் பண்ணும்போது நம்ம எப்போதுமே அதிகமாக தான் கட் பண்ணுவோம். லைனிங் துணியில் எடுக்கிற அளவு தான் நம்மளுடைய கரெக்ட் அளவு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுக்க போகிறோம். கிராஸ் கட்டிங் தான் போட போகிறேன் ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ பேக் பார்ட்டை வந்து நான் துணியோட கிராஸாக போட்டுட்டு மீதி உள்ள துணியில் கிராஸாக போட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு எல்லா இடமும் ஷோல்டரு, நெக்கு, ஹுக்ஸ் பட்டி சைடு, ஆம்கோல் பட்டி சைடு எல்லாமே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கு உயரத்தை குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு இந்த மாதிரி கோடு போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்போ நெக்கு ஹூக்ஸ் பட்டி அளவும் குறிச்சிக்கலாம், ஆம்கோல் பட்டி அளவையும் குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு நம்ம ஃப்ரண்ட் பாடியோட உயரத்தையும் நம்ம குறிச்சிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். டாட்டுக்கான அளவும் கீழான அளவையும் சேர்த்து தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஆம்கோல் சைடு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் உள்ளே குடஞ்சிருக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு நம்மளுக்கு குழிவாக இருக்கிறதுனால நம்ம குடஞ்சி கட் பண்ணுறோம். இந்த மாதிரி கண்டிப்பாக ப்ளவுஸில் நம்ம கட் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும், அப்போ தான் ஃபிட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். பேசிக்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பின் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம திருப்பிகிட்டே இருப்போம். இப்படி மடித்து போடும்போது இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும். டாட் பிடிக்கும்போது அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம், ஸ்லீவை ரெடி பண்ணிட்டோம், பேக் பார்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பட்டி எடுக்க போகிறோம். கீழ் பட்டி பட்டி வந்து நான் 4, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 கொடுக்கணும். நல்ல துணியிலையும் 2 கொடுக்கணும். பட்டி வந்து நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். உங்கள்கிட்ட அளவுக்கு ஏற்றவாறு வரைஞ்சிக்கோங்க. 4 துணி கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லை எனக்கு துணி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம 2 துணி கிடைச்சாலே போதும். இப்போ நம்ம நல்ல துணியில் கட் பண்ணிடலாம். இப்போ கரைப்பகுதி ஒரு பக்கமாக இருக்கிறதுனால நான் ஸ்லீவை விரித்து வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏன் ஸ்லீவ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு அந்த ப்ளவுஸில் உள்ள டிசைன் வந்து தலை கீழே இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்லீவை எடுத்துட்டு நான் மறுபடியும் மடித்து போடுவேன். மடித்து போட்டு பேக் பார்ட் எடுப்பேன். இப்போ ஸ்லீவை நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்போதுமே லைனிங் துணி தான் நம்மளுக்கு கரெக்டான அளவுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி நல்ல துணியை வந்து அதிகமாகவே கட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 இன்ச்சுக்கு.
பார்த்தீங்களா? இப்போ நான் டிசைன் காமிக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த பிரிண்ட் வந்து தலைக்கீழ இருக்கிறதுனால நான் மாற்றி மடித்து போடுறேன். எப்போதுமே நம்மளுக்கு பிரிண்ட் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் நம்ம மடித்து போடணும். இப்போ மடித்து போட்டு நான் பேக் பார்ட்டை எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம கிராஸாக வச்சுக்கலாம். டிசைன் போகிற மாதிரி தான் வைக்கணும் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வைக்கும் போதும். பட்டி வச்சுக்கலாம். பட்டி பீஸையும் நம்ம எடுத்துக்கலாம். மற்ற வீடியோக்களும் நீங்கள் பாருங்கள். வீடியோக்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நெக்கு கட் பண்ணல, அப்படியே ஷோல்டரோடு கட் பண்ணி அதிகமாக துணியை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல துணியில் பட்டி பீஸ் வந்து 2 போதும். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, ரைட்டில் ஒன்று, லெஃப்ட்டில் ஒன்று வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் டிசைன் அந்த மாதிரி இருந்ததுனால உங்களுக்கு இதில் கட் பண்ணது புரியலை அப்படின்னு சொன்னால் நான் இன்னொரு துணியில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டு, ஸ்லீவு, ஃப்ரண்ட் பார்ட்டு, பட்டி, ஹூக் பட்டியெல்லாம் நான் கட் பண்ணல. ஸ்டிச் பண்ணும்போது நம்ம தனியாக கட் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சஸ் அகலத்துக்கு ஒரு பீஸும் 1.5 இன்ச் அகலத்துக்கு ஒரு பீஸும் நான் எடுத்துக்கிடுவேன். இது கிராஸ் பீஸ் கட் பண்ணுறேன். மீதம் உள்ள லைனிங் துணியில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஹூக் பீஸும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்திங்களா? இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். டிசைன் இல்லாத பீஸ்னால் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு கட் பண்ணி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். மற்ற வீடியோக்களும் பாருங்கள். புரியலைன்னா என்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.